சுதா கொங்காரா சிவகார்த்திகேயன் கூட்டணியில் உருவாக்கக்கூடிய புதிய படத்துக்கு பராசக்தின்னு தலைப்பு வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்ப்புகளும் எழுந்திருக்கு. இது தொடர்பாக பேசுறதுக்காக நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையோட தலைவர் சந்திரசேகர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சிவகார்த்திகேயனோட புது படத்துக்கு பராசக்தின்னு தலைப்பு வைக்க நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? பராசக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு திரைப்பட தலைப்பு மட்டும் கிடையாது. அது அதோடு கடந்து போகக்கூடாது. ஏன்னா 1952 வெளியான பராசக்திங்கிறது ஒரு அத்தியாயத்துடைய தொடக்கம். 1985 இதே பராசக்தி என்ற பெயரில் ஒரு படத்தை எடுக்க முயற்சி செஞ்சாங்க. அப்போ இதே எதிர்ப்பு. ஏவிஎம் நிறுவனம் அதற்கான என்ஓசியும் கொடுக்கல. அதற்கு பிறகு அந்த படம் வந்து மீண்டும் பராசக்தி என்று பெயரில் வந்துச்சு. நீங்கள் இது மாதிரி பல திரைப்படங்கள் வந்திருக்கு. நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய படத்திலேயே திரைப்பட டைட்டிலேயே ஆண்டவன் கட்டளை வந்திருக்கு, பச்சை விளக்கு வந்திருக்கு, நெஞ்சிருக்கும் முறை வந்திருக்கு. இது மாதிரி பல படங்கள் வந்திருக்கிறது. அதையெல்லாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க போகிறதில்ல. அவர் நடித்த 300 படங்கள் என்று சொன்னால் 300 படங்களையும் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. சில முத்திரை பதித்த திரைப்படங்கள் இருக்குது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திருவிளையாடல்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சாங்க. அப்பொழுது நான் இதை உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வழக்கு போட்டு திருவிளையாடல் என்று எந்த பெயரில் வைக்கிறீங்க, எதுக்காக வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறப்ப அவங்க டைட்டிலே கூட அஃபீஷியலாக வாங்கியிருந்தாங்க. வாங்கிய பிறகும் நான் அதுக்கு கேஸ் போட்டு அவங்க அப்புறம் திருவிளையாடல் ஆரம்பம் என்று மாற்றினாங்க. ஏன்னா ஒரு சமூக படத்துக்கு, ஒரு காதல் படத்துக்கு திருவிளையாடல்னு வச்சா அப்புறம் என்ன அர்த்தம் உங்களுக்கு? நீங்கள் அந்த தலைப்புக்கு ஏற்ற, அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற தலைப்பு வச்சிங்கன்னா அது நியாயம் இருக்கிறது. தென்னிந்திய திரையுலகத்துக்கு இந்த தமிழ் திரையுலகம் தான் முன்னோடி. அந்த திரையுலகத்தில் தலைப்புக்கு ஏன் உங்களுக்கு பஞ்சம்? நீங்கள் இன்றைக்கு அந்த பராசக்தி என்று எடுத்துக்கொண்டால் இப்போ எடுக்கிற படத்துக்கு நீங்கள் இந்தி திணிப்பை எதிர்த்து நடந்த சம்பவங்களை வைத்து ஒரு படம் எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுதான் கதை கருன்னு சொல்லப்படுகிறது. அப்படின்னா இந்தி திணிப்பு என்று சொல்லும் பொழுது அந்த கதைக்களத்திலேயே ஒரு தலைப்பு இல்லையா, உங்களுக்கு கிடைக்கலையா அப்படிங்கிற கேள்வி எனக்கு எழுது. அதனால் நீங்கள் உங்கள் உழைப்பில் தலைப்பை தேர்ந்தெடுங்கள், உங்கள் உழைப்பில் கதைக்களத்தை தேர்ந்தெடுங்கள், உங்கள் உழைப்பில் பாடலை உருவாக்குங்கள், அப்புறம் மக்கள்கிட்ட போய் வெற்றி பெறுங்க. அதை யார் வேண்டான்னு சொல்கிறது? உங்களோட எதிர்ப்பு பதிவு செய்ய படக்குழுவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணிங்களா? அடுத்ததாக என்ன நடந்தது? நான் படக்குழுவை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணேன். ஆனால் அவங்க பட வெளியீடு இந்த டீசர் இதில் இருந்தாங்க. ஆனால் அதை பத்திரிகை வாயிலாக தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் 2வது தயாரிப்பாளர் சங்கத்திலலாம் போய் இது சம்மந்தமாக அணுகும் பொழுது ஏவிஎம்லிருந்து என்ஓசி வாங்கி இந்த டைட்டில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. ஒரு சில இடத்திலிருந்து எனக்கு ஒரு தகவல் வந்தது. கொஞ்சம் இது சம்பந்தமாக கன்சிடர் செய்கிறோம் என்று கூட ஒரு தகவல் வந்தது. சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து ஒரு தகவல் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கும் பொழுது கண்டிப்பாக நானும் நம்பிக்கையோடு இருந்தேன். நீங்கள் தமிழ் சினிமாவை வாழ வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், அல்லது பதிவு செய்யக்கூடிய ஃபிலிம் சேம்பராக இருக்கட்டும், அல்லது இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நடிகர் சங்கமாக இருக்கட்டும், இதில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் எல்லாம் ஏதோ ஏனாதானோ என்று ஒரு டைட்டில் என்ஓசி வாங்கிட்டோம், நாங்கள் லீகலாக பதிவு பண்ணிட்டோம்னு சொல்லி இதை வைப்பது என்பது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இது தமிழ் சினிமாவிற்கும் நல்லதல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த விவகாரத்தை சிவாஜி சாரோட குடும்பத்தோட கவனத்துக்கு கொண்டு போனீங்களா? அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது? அவர்களுமே உண்மையிலேயே அவர்களும் இதில் மிகுந்த வருத்தத்தில் இருந்தார்கள். அவர்களும் இதில் ஏற்கனவே திரு ராம்குமார் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருந்தார். இந்த திரைப்படத்தின் பெயரை வைக்கக்கூடாது என்று ஒரு அப்ஜெக்ஷன் ஏற்கனவே கொடுத்திருந்தார். இதை பாதுகாக்க வேண்டும் என்று. அதற்கு பிறகு அவர் குடும்பத்திலும் அவர் சம்பந்தமாக பேசினார்கள். பேசிய பிறகும் அதுவும் இந்த இதில் ஏற்கப்படவில்லை என்பதுதான் எங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயம். பராசக்தி தலைப்பு விவகாரம் சர்ச்சையான தொடர்பாக சந்திரசேகரன் பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் புனிதா பாலாஜி.